ஒரு அமைதியான கிராமத்து காலையில சூரியன் தங்க ஒளி சிதற ஒரு பழைய கடிகார வேலைப்பட்டறை மெதுவா உயிர்ப்பெடுத்தது. அதுல ஒரு மாற்றமில்லாத ரிதம் மட்டும் கேட்டது. டிக் டிக் டிக். ஆனா ஒரு சிறிய கடிகாரம் மட்டும் சத்தமே இல்லாமல் கிடந்தது. அதின் ஊசிகள் நின்று போனது போல, அதின் நம்பிக்கை கூட நின்று போச்சு போல. அதை கையில் எடுத்து பார்த்தார் அந்த வயதான கடிகாரக்காரர். என்ன ஆயிற்றுப்பா? சின்ன நோடிக்கே வேலை பண்ணுற உனக்கு எப்படி இவ்வளவு சுமை தோணுது? எனக்கு பயமா இருக்கு ஐயா. என்னால இவ்வளவு நொடிகள், எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் இவ்வளவு சுமையை நான் எப்படி தாங்க முடியும்? முதியவர் அமைதியாக கடிகாரத்தை எடுத்து அதை தன் கைகளில் வைத்து சிரித்தபடி, ஒரு நொடியை நீ இப்போ மட்டும் பார்க்கணும்பா. அடுத்த நொடி, அடுத்த நிமிஷம், அடுத்த நாள் அவை உனக்கிட்ட கேட்காம தானே வந்துரும். அந்த நாளிலிருந்து கடிகாரம் ஒரே ஒரு நொடியை மட்டுமே கவனிச்சது. அதுவும் நம்ம மாதிரிதான். இப்போ இருக்கும் நொடிக்கு நீதான் பொறுப்பு. இப்போ இருக்கும் நொடியை மட்டும் கவனிங்க. ஓவர் திங்கிங்கை நிறுத்துங்க. வாழ்க்கை நிமிஷத்தோட அழகா மாறிடும். ஒரு நொடி கூட விடாம முயற்சி இருந்தா நம்ம ஊசிகளும் மீண்டும் துடிக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் எவ்ரி டைம் யூ டோன்ட் கிவ் அப், லைஃப் ஸ்டார்ட்ஸ் டிக்கிங் அகெயின். விடாமுயற்சியை கொண்டாடணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இத போன்ற ஸ்டோரிஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவே இந்த கதைகளுக்கு ஜீவன்.